ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வேளாங்கண்ணி வந்துக்கிறோம், நாகப்பட்டினம். இங்கே செம்ம வெயிலாக இருக்குது, நிற்க கூட முடியல. கேரளாவில் செம்ம குளிர். இங்கே வந்து சட்டை விட்டு தான் சுற்றணும். இங்கே வந்து கருப்பு குட்டி ஆகிட்டோம், சுத்தமாக முடியல. இன்னைக்கு வந்து ஈஸ்டர்னா இங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குமா எப்பவுமே. என்னன்னு கேளுங்க, இந்த யூடியூபருக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிறேங்க, செம்ம வெயிலாக இருக்கீங்க, நம்மளால முடியவே இல்லை. ரொம்ப டார்ச்சருங்க இங்கே. எவ்வளோ அந்த கேரளாவில் எவ்வளோ குளிர்ந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும். கேரளா குட்டி மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். வேளாங்கண்ணியில் நைட் வரை ஈஸ்டர் மாதம் போகணும், ரெடியாக ஆகணும். பீச்சுக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு, கப்பலில் கழுவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயின்னுக்குறோம். ஆக்சுவலி இங்கே வந்து கவர்மெண்ட் ரூமும் இருக்குது, ப்ரைவேட் ரூமும் இருக்குது. ஈஸ்டர்னால ஃபுல்லாகிடுச்சான். செம்ம வெயில் முடியல. இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக இந்த வெயில் நம்ம பீச்சுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டே ஆகணும். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயின்னுக்குறோம். இங்கே தான் ரூம் எடுத்துருந்தோம், 8,000 ரூமு. இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலி நேம் வந்து நாகப்பட்டினம்னு சொல்லுவாங்களா இல்லை வேளாங்கண்ணி சொல்லுவாங்களா எக்ஸாக்டாக தெரில. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேருந்து கிட்டதாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்மளுக்கு ரீச் ஆகிடுவோம். இதுதான் நம்ம போகிற வழி. உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ், வெயில் எப்படி தெரியுமா வெளுத்து வாங்குது, என்னால் நம்பவே முடியல. கேரளாவில் இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அங்கே நேச்சரு. இருந்தாலும் இங்கே வந்து இறங்கினோடனே உடம்பெல்லாம் அப்படியே பாடி அடாப்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அப்போ 40 days முன்னாடி இவங்க வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கரெக்டாக ஈஸ்டர் அன்றைக்கி இவங்க அதான் சாமிலாம் கும்பிட்டு பிறகு அந்த ஃபாஸ்டிங் முடிவு அடைஞ்சிடும். இன்றைக்கி வந்து பண்டிகை நாள், அதனால் இப்பயே ரஷ்ஷு செம்மையாக கூடிச்சு. இன்னும் கரெக்டாக நைட் ஆயிடுச்சுன்னா போதும், செம்ம ஜனம் ரஷ் ஆகிடும். இங்கேருந்து உள்ளே போவீங்களா? இங்கேருந்து வேண்டுதல், அதான் முட்டி போட்டு நடந்து போவாங்களா சாமிக்கிட்ட, அந்த வேண்டுதல் இங்கேருந்து போவாங்களாம் இந்த கோயிலில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், முட்டி போட்டு நடந்து போகணும். அங்கே பார்த்தீங்களா, அதுதான் நடந்து போகிறாங்க. 2-3 கிளிப்பு தெரியுதா? நான் அம்மா கிட்ட போய் காட்டுறேன். அந்த தூரம் போகல பா, எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். பார்க்கவே செம்ம லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது காய்ஸ். நான் கிட்ட நினச்சிக்கினேன், ரொம்ப லாங்காக இருக்குது. செம்ம கஷ்டம்தான் நடக்கிறது. அண்ட் இங்கே வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஜீசஸ். செம்ம பெரிய ஸ்டாச்சு இவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். எஸ் காய்ஸ், இதுதான் ஸ்டாச்சு. எவ்வளோ அடிலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க காய்ஸ். அப்புறமா நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் பீச்சு, ஸ்ட்ரைட்டாக போகணும். சரியான ரஷ் காய்ஸ், நம்மளால முடியவே இல்லை. கூட்டம் அலமோகுது. ஆக்சுவலி நம்ம இன்னும் கோயிலுக்கிட்டே போகல, பீச்சுக்கு தான் போயிருக்கிறோம். ஆனால் அதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பீச்சுக்கு வரத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது வேளாங்கண்ணிலேருந்து. ரொம்ப உள்ள போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீர சாகசம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க இவங்க. இதில் 5 போட்டாலும் 500 ரூபாவா?
இதா இது ஒன்று எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு அவன் ஒய்ஃப் ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. Biola, kabad. Wow, well try. Okay, well try. Okay, well try. Very good. Come on, Ajay. Ajay. Okay. மிஸ் ஆயிடுச்சு. பிந்து அவர்கள் வரியா லோகி? வீடியோ எடுக்கிறியா? பிளேலியே தான் இருக்கு, அப்படியே எடு. கண்டினியூ மட்டும் பண்ணு. இப்போ அட்மாஸ் அவர்கள் வருகிறார்கள். ₹50 நாமம் நம்ம தோத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு தான் மெயின் காரணம். ஃபைனலாக வேளாங்கண்ணி சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நைட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா விடிகாத்தால மொட்டை மல்ல போய் பார்த்தேன் காய்ஸ், காட்டேஜ் மொட்டை மல்ல. நம்ம ப்ரோ வந்து தேங்காய் கட் பண்ணிருந்தார், அதான் குடிக்கிறதுக்காக ஓட்டை போட்டுருந்தார். எப்படி ப்ரோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டால், அதுவும் அங்கேயே இருக்கு ப்ரோ செடி, அங்கேருந்து தான் பறிச்சுன்னு சொன்னார். சரி ஓகே, நம்மளுக்கும் 2 பறிச்சுன்னு வந்துட்டேன். உடனே என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன். என் ஒய்ஃப் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம 3 பேரும் சூப்பராக ஒன்று தான் ஆரம்பித்தோம், அப்படியே பல போயிடுச்சு. இந்த அருமையான ஜெர்னி பிரயாணத்தில் நீங்களும் என் கூட ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி கைஸ். நிச்சயமாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட் வீடியோலாம் நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இந்த அளவுக்கு பேசுகிறான்னா நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இதோட இந்த வீடியோ இந்த எபிசோடு முடியுது. இதோட வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம தான் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த ஜர்னி இதோட எண்ட் ஆகுது கைஸ். நான் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும் இந்த விஷயத்தில். நம்ம டிரைவர் ப்ரோ, அவரு தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு காடு. உண்மையாக சொல்கிறேன், அவர் அவ்வளோ சேஃபாக நம்ம எல்லோரையும் கூட்டின்னு போய் சேஃபாக கூட்டின்னு வந்தார். நிச்சயமாக அவர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சக்ஸஸ் இஸ் நாட் எ டெஸ்டினி கைஸ், இட்ஸ் எ ஜர்னி.